ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்றுதானே குழம்பி போயிருக்கிறேன். எல்லாம் நல்லதாக தான் நடக்கப் போகிறது. இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை அறிந்த நான் அதை சரி செய்வதற்கான வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய்? நான் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாய் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் மங்களகரமான மஞ்சளோடும் வெற்றி குங்குமத்தோடும் உன்னை தேடி வந்துள்ளேன். மஞ்சள் என்பது மங்களகரமானது என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உன் வீட்டிலும் வாழ்க்கையிலும் நிகழப் போகிறது. அதே போல இந்த வெற்றி குங்குமத்தை உன் நெற்றியில் இடுவதற்காக தான் நான் கொண்டு வந்துள்ளேன். இது உனக்கு அன்பான, அமைதியான, பொறுமையான, பொறுப்பான, சந்தோஷமான குடும்பத்தை வழிநடத்த உறுதுணையாய் இருக்கும். நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்திலும் நீ வெற்றியடைய போகிறாய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த குங்குமத்தோடு உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நான் உனக்கு வைத்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்துவிட்ட நீ இப்போது ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய சோதனை காலமும் வேதனை காலமும் முடிந்து போய் இப்போது உனக்கான சாதனை காலம் ஆரம்பமாக போகிறது. வராகி அம்மாவின் பக்தை என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஏனெனில் யாரிடமுமே இல்லாத மனோதிடம் உடைய பிள்ளையாக நீ இருப்பதால் தானே நீ என்னை வணங்க ஆரம்பித்துள்ளாய். இந்த வராகி அம்மா சிம்ம வாகினியை வணங்குபவர்கள் எல்லாரும் தைரியத்தோடும், மனதிடத்தோடும், நம்பிக்கையோடும், நிம்மதியோடும் தான் வாழ்வார்கள். என்னை வணங்கும் யாரும் அவ்வளவு சுலபமாக மன உறுதியை இழக்கவும் மாட்டார்கள், கண் கலங்கி நிற்கவும் மாட்டார்கள். புரிகிறதா? தலை போகிற விஷயமாகவே இருந்தாலும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் எதிர்த்து நிற்கலாம். என்னில் உன்னை காப்பாற்ற என் கரம் கொண்டு நானே உன்னை தேடி வந்து அத்தனை தீய சக்திகளையும் அழித்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சி அடுத்த நொடி எங்கே போகிறது என யோசிப்பது போல்தானே பல சமயங்களில் பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது. அப்போதுதான் ரொம்ப சந்தோஷமாக சிரித்திருப்பாய். அடுத்த நொடியே ஏதாவது ஒரு பிரச்சனையோ, துன்பமோ, வலியோ, வேதனையோ வந்து எத்தனை முறை கஷ்டப்பட்டிருக்கிறாய். மன நிம்மதியெல்லாம் மாறிப்போய் சுகமிழந்து தவிக்கும் ஆளாக நீ வடித்து தவித்தாய்தானே. நீ கண்ணீர் வடித்து கலங்கிய நாட்களெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து நீ வளமும் நலமும் பெற்று எல்லா வழிகளிலும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உனக்கு துணையாய் இருக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமையும் என் செல்லமே. சுழன்றடிக்கும் காற்று இல்லாத போது கூட சிறிய அளவு சூடம் எரியத்தான் செய்யும். அப்படிப்பட்ட அந்த சூடமாகிய கற்பூரத்தை இந்த வராகி அம்மா நான் உன் வாழ்வில் ஏற்றப் போகிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சூடம் என்பது இனி உன் வாழ்வில் எல்லா பிரகாசத்தையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும். நெருக்கடியும் துன்பங்களும் இல்லாத, சண்டை சச்சரவுகளும் பிரச்சனையும் சிக்கல்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உறுதுணையாய் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. கடலில் எப்போதுமே ஒரு அலை முடிந்ததும் இன்னொரு அலை மீண்டும் புதிதாக கிளம்பி வந்து கரையை தொட்டுவிட்டு தானே போகும். அதே போலதான் இங்கு உள்ள மனிதர்களின் மனதிலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் வரும். அதை நான் சரி செய்தவுடன் அந்த கடலலைகள் எப்படி கரையை தொடுகிறதோ அதுபோல என்னை வந்து தொட்டவுடன் நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன். மீண்டும் உடனே புது அலை வருவது போல புது எதிர்பார்ப்புகளும் புது ஆசைகளும் மனிதர்களாகிய உங்களின் மனதில் வரதானே செய்கிறது. ஆனால் நீ கவலை கொள்ளாதே. அதை தீர்த்து வைக்க வேண்டியது, உன் ஆசையையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் மனித மனத்தில் எப்பொழுது நம்பிக்கை இருக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் என்னால் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும். பலவிதமான சந்தேகங்கள் உனக்குள் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதென்பது எனக்கு சமுத்திரத்தை கட்டுப்படுத்துவது போலதான். தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளாமல் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையை மட்டும் கொண்டு வா. கொடுத்த கடனை, அதாவது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் ஒரு சிலர் மற்றவர்களை பாடாய்படுத்துவார்கள் அல்லவா? அது மிகவும் பெரிய பாவத்திலும் பாவம். ஆனால் அதனை விட பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா? தன்னை படைத்த இறைவனை நாள்தோறும் வணங்காமல் இருப்பதுதான். என்னில் மனிதர்களை படைத்ததே அவர்கள் இறைவனை வணங்கி இறைவனுக்கு அஞ்சி நல்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக தானே. அப்படிப்பட்ட உடம்பை உனக்கு தந்த அந்த இறைவனை மறந்துவிட்டு இந்த உலகில் நீ வாழ்ந்து என்ன சாதித்து விடப் போகிறாய்?
என் செல்லமே, பணத்தை விட உன்னுடைய ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம். அதனால்தான் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான வசதிகளை உனக்காக நான் உருவாக்கி தருகிறேன் என் செல்லமே. பணம் மட்டும் சம்பாதித்தால் அது ஆரோக்கியத்தை தந்துவிடுமா என்ன? கஷ்டப்பட்டு உழைத்து காலம் நேரம் பார்க்காமல் சம்பாதித்த மனிதர்கள் எல்லாம் கடைசியில் ஆரோக்கியத்தை இழந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க முடியாமல், சொத்து சேர்த்த பணத்தை வைத்து நிம்மதியாய் சாப்பிட முடியாமல் தானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1000 ஏக்கர் விளைநிலம் வைத்திருக்கும் மனிதர்கள் கூட ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு மேல் சாதத்தை சாப்பிட முடியாது. அதே போலதான் அரண்மனையே என்றாலும் கூட கண்ணை கசக்கி கொண்டு தூங்குவதற்கு அந்த 8 மணி நேரம் தானே மனிதர்களுக்கு. அதற்கு மேல் என்னதான் உருண்டு உருண்டு புரண்டாலும் தூக்கம் வராது. என் அன்பு பிள்ளையே, இதை நான் எதற்காக உனக்கு சொல்கிறேன் என்பது புரிகிறது தானே? காசு பணம் என்ன அதை சுற்றியே ஓடிக்கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்குண்டான வேலைகளை செய். இழந்ததையே நினைத்து வருந்தாதே என் செல்லமே. இறை நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அதை நிச்சயம் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என என் மீது நம்பிக்கை வை. உன்னை சோதனைக்கு உள்ளாக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாக மாறாதுதானே? அதே போல தங்கத்தை நெருப்பில் புடம் போடாமல் அது புனிதமான ஆரம்பரணமாக மாறாதுதானே? அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் நல்ல பிள்ளையாக இருப்பதால் அந்த வைரம் போலவும் தங்கம் போலவும் உனக்கு நான் சோதனைகளை கொடுக்கிறேன். அதை பார்த்து நீ வேதனைப்பட வேண்டாம். கூடிய விரைவில் எல்லா சந்தோஷங்களும் எல்லா இன்பமும் எல்லா மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் உண்டாகத்தான் போகிறது. நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. மற்றவர்களிடம் எதையாவது எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு உன்னிடம் என்ன குறை இருக்கிறது? எல்லாவற்றையும் நீ நிறைவாய்தான் பெற்றிருக்கிறாய். அறிவும் சரி, திறமையும் சரி, குணமும் சரி, எல்லாமே உன்னிடம் கொட்டி கிடக்கும் போது எந்த விஷயம் உன்னிடம் இல்லை என இப்போது கவலைப்படுகிறாய்? உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் எல்லாவற்றையும் நான் உனக்கு அமைத்து கொடுக்கிறேன். உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் கண்முன்னால் ஏங்கி நிற்காதே. ஏனெனில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, உன் அன்பை புரியாமல் உன்னை நிராகரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உன்னை விட்டு விலக நினைக்கும் முன்பே நீ அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. எப்போதும் தெய்வம் விட்டதுதான் வழி என உன் வாழ்க்கை மொத்தத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. ஆற்றில் மிதக்கும் கட்டை போல உன் மனதை இலகுவாக நீ வைத்து கொண்டால் உன்னை கரை சேர்க்க வேண்டிய வேலையை இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பித்தாய். ஆனால் இன்னுமே உன் வாழ்வில் பல விஷயங்கள் சரியாகாமல் நித்தமும் பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். தளராதே தங்கமே. இப்போது உன் வாழ்வில் எந்த விஷயம் சரியாகவில்லையோ, எது மாற வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ, எது நிறைவேறினால் நன்றாக இருக்கும் என நம்புகிறாயோ, அந்த உன் வேண்டுதலையும் பிரார்த்தனையையும் இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இத்தனை நாட்களாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்த நானே இப்போது உள்ள பிரச்சனைக்கும் தீர்வை கொடுப்பேன் என் செல்லமே. அது புரியாமல் நீயே உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. எல்லாருக்கும் நீ நல்லவனாய் இருக்கிறாய் என்பது பெரிதல்ல. மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தாலும் அது உன் குற்றமில்லைதானே. நீ உன் மனசாட்சிக்கு நல்ல பிள்ளையாய் இருக்கிறாய், அதுவே போதும். கண்ணில் பிழை என்றால் பார்க்கும் பிம்பமும் பிழையாகத்தானே தெரியும். அது பார்ப்பவனுடைய தவறு தவிர உன்னுடைய தவறே இதில் கிடையாது. நீ நீயாக இரு, உனக்கு நல்லதே நடக்கும்.